அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் ரசீஸ் எம்மி ரெசிபீஸ் அண்ட் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரியாணி ரெசிபி தான். நம்ம சேனலோட சிக்னேச்சர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது நான் ஃபுல் டீட்டெயில் ரெசிபி நான் கொடுக்கல, கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியில் நான் செஞ்சேன். அதை தான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 1 kgக்கு இன்ஷா அல்லாஹ் நான் வீடியோ ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் இந்தளவுக்கு குவான்டிட்டியில் செஞ்சது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போது கோழியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஆனியன் கட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகியாச்சு. ஆனியன் கட்டிங் வந்து என்னோடய வேலை கிடையாது, என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவங்க தான் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஃப்ரைட் ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுப்பெடுத்து கீழே வச்சாச்சு. இது புது உறவு, புது சட்டி வாங்கியாச்சு. அதில் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணது. ஃபஸ்ட்டு நெய் ஊற்றியாச்சு. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்பெலை எல்லாம் சேர்த்துட்டு ஆனியன் சேர்த்துட்டேன். அந்த கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனியன் வந்து நல்லா வதங்கினேன். அது மட்டும்தான் நமக்கு பிரியாணியை பொறுத்த வரைக்கும் லேட் ஆகும். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு அப்படின்றாலே பிரியாணி வந்து ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிரும், சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போது ஆனியன் வதங்குறதுக்கு கவர் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஓரளவு குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய், புதினா, மல்லி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நம்ம எண்ணெயிலேயே வதக்க போகும்போது அந்த காரம் அவ்வளோவா தெரியாது. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம பச்சை மிளகா காரம் தான் இருக்கணுமே தவிர்த்து மிளகாத்தூள் காரம் இருக்கக்கூடாது. அப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் புதினா, மல்லி அது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்புறம் அது கூடவே மிளகாத்தூள், அப்புறம் வீட்டில் செஞ்ச பட்டை, கிராம்பு தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆயில்லையே அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் பிரியாணிக்கு கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நான் கலர் பவுட்ரு எதுவுமே சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன மசாலா சேர்க்குறேன் அப்படின்னா, காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன், காரத்துக்காக நார்மல் மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா அது சேர்த்து தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் சிக்கன் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் எவ்வளோ சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா 4 கிலோ சேர்த்துருக்கேன். 4 கிலோ சிக்கன், 3 கிலோ அரிசி, அந்த அளவில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். தண்ணி வந்து தனியாக ஒரு இதில் ஊற்றி வச்சு தான் ஊற்றிருக்கேன். அப்போ தான் நமக்கு அளவு சரியாக வரும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போவும் நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு லெமன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன். இந்த மாதிரி ஓரங்களில் படிஞ்சு வந்திருக்க எண்ணெயை தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகும்போது பிரியாணி கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ உப்பும் பத்தலை, உப்பும் கொஞ்சம் சேர்த்து நான் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கிற போகிறேன். அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும், உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். அரிசி உடஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியாது. இப்போ இன்னொரு தடவை நான் செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாமே போட்டாச்சு. உப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நீள நீளமாக அரிசி அப்படின்ட்டு. இப்போது தண்ணி, அரிசி ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்திருக்கு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த பதத்தில் புதினா, மல்லி அது சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆயில், அதையும் மேலே சேர்த்து அப்படியே கவர் பண்ணிடலாம். அது கவர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இன்னும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் செய்யலை, கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம் செய்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம கடைசி வரைக்கும் சிம்லேயே வைக்கக்கூடாது. ஏன்னா அரிசி குழஞ்சிரும். அதுக்காக தான். பாருங்கள் ஒன்று ஒன்று ஒட்டாமல் உதிரியாக ரொம்ப சூப்பராக நீள நீளமாக வந்துருச்சு. லாஸ்ட்டாக என்ன பண்ணேன்னா நான் ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக சார்கோல் வச்சு அப்புறம் ஆனியன், முந்திரி, கிஸ்மிஸ் இது எல்லாமே நெய்யில் வறுத்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். இப்போது சாப்பாடை எடுத்துக்கிட்டு வெளில போயாச்சு. வீட்டுக்கு ஊர்லேருந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு தான் இந்த ப்ரிப்பரேஷன். அப்புறம் ஃப்ரெண்டு வந்து தால்ச்சா பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நான் பிரியாணி அப்புறம் ரைத்தா 2மே செஞ்சுக்கிட்டேன். பார்க்கில் நல்ல பசி, அந்த பசியில் சூடான பிரியாணி, நல்லா மட்டன் எலும்பு போட்ட தால்ச்சா, ரைத்தா எல்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தேங்காய் பால் போட்ட பாயாசம். இந்த ரெசிபி இன்ஷால்லா நான் ஃப்யூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து தாளிப்புக்கு கருவேப்பிலை கொடுத்து தாளிக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் ஃபேமஸ்னே சொல்லலாம். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.